ஹேய் பிரைஸ் அல்லாஹ். நான் இந்தியாவில் தான் அப்போஸ்தலன் கிருபாகரன் உங்களோட பேசுகிறேன். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசனம் 60ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல 7 விதமான மகிமை வருகிறதாக நாம் பார்த்தோம். முதலாவது வசனத்திலே கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று பார்த்தோம். 2வது வசனத்திலே அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று பார்க்கிறோம். 7வது வசனத்திலே ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது 13வது வசனத்திலே லீபனோனின் மகிமை, பாதஸ்தான மகிமை, 19வது வசனத்திலே கர்த்தரே நித்திய மகிமை, 21வது வசனத்திலே உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரிகளுமாய் இருப்பார்கள். இப்படி 7 விதமான மகிமைய நம்ம பார்க்கிறோம். மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கிறது. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் வித்தியாசங்கள் இருப்பது போல மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு இயேசு பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் அடைந்த மகிமை வேறு. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே மறுரூப மலையிலே அவர் அடைந்த மகிமை வேறு. மறுரூப மலையிலே அவருடைய முகம் மற்றும் வஸ்திரங்கள் கூட மகிமையாய் நிறைந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு யோவானுக்கு தரிசனமான பொழுது பார்த்த மகிமை வேறு. இப்படி ஒவ்வொரு விதமான மகிமையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி போலத்தான் வசனம் 2, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த 2வது வசனம் குறிப்பாக மகா உபத்திரவ காலத்திலே நடைபெறுகிறதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறது. கவனிங்க, இதோ இருள் காரிருள். இந்த வசனத்துல 2 விதமான இருளை பத்தி பேசுது. இருள் காரிருள். இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். கவனிங்க, இருள் வேறு காரிருள் வேறு. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். வசனம் 2:1 பார்த்தோம், கர்த்தருடைய மகிமை உதிப்பதை பார்த்தோம். வசனம் 2 காணப்படும் மகிமையை பார்க்க போகிறோம். தேவனுடைய ஜனமே, இந்த காணப்படும் மகிமையிலே 2 காரியங்கள் சம்பவிக்கும். ஒன்று, உன்மேல் கர்த்தருடைய மகிமை இருப்பதை நீ காணப்போகிறாய். இன்னொன்னு, இந்த பூமியில ஜனங்கள் எல்லாம் உன்மேல கர்த்தருடைய மகிமை இருப்பதை காணப்போகுது. 2 விதமான காணப்படும் மகிமைக்குள்ளே நீ வரப்போகிறாய். இதுவரை இல்லாத ஒரு மகிமையை நீ காணப்போகிறாய். சொல்லுங்களேன். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமரின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். கர்த்தருடைய மகிமை உன் மீது திரும்பும். இங்க சொல்லப்படுது, அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை என் மீது காணப்படும். இந்த காணப்படும் மகிமையில என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? சபையே, கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். அப்பொழுது நடக்கிற முதல் காரியங்கள், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும்
உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கும் ராஜாக்கள் கடந்து வருவாங்க. உதிக்கும் மகிமை வேறு, காணப்படும் மகிமை வேறு. காணப்படும் மகிமைக்குள் நீ வரும் பொழுது நீ ராஜாக்களை தேடி போக வேண்டியது அல்ல, அந்த ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். இனி உன்னுடைய ஊழியங்கள் ராஜாக்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியங்களாயிருக்கும். உனது மகிமை ராஜாக்களை தொடக்கூடிய வல்லமையாக இருக்கும். நீங்க மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. மார்க்கு 3:11-14 வசனங்கள்ல அவர் 12 சீஷர்களை அழைத்து தம்மோடு இருக்கவும் பிரசங்கிக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அவர் முதல் கொடுத்த அதிகாரம் அந்த இஸ்ரவேலுக்குள்ள மட்டும்தான் செல்லுபடியாச்சு. அதே 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. மார்க் 6ல மீண்டும் சீசர்ல கூப்பிட்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சகல பிசாசுகளை துரத்தவும் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் மீண்டும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா? ஏரோதின் அரண்மனையை அந்த வல்லமை அசைத்தது. நீங்க மார்க் 16ஆம் அதிகாரம் 16-20 வரை உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால சீசர்ல பார்த்து சொன்னாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் பூமியின் முழுவதும் புறப்பட்டு போங்கள் என்றார். தேவனுடைய பிள்ளையே, அப்ப பாருங்க, மகிமை உன்னை பூமி முழுவதும் அனுப்புது. அது போலதான் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். இந்த மகிமை எதற்கு காணப்படுகிறது? சாதாரண மனிதர்களுக்கு காணப்படுவதற்காக அல்ல, ராஜாக்களுக்கு காணப்படும்படியாக. ராஜாக்களுக்கு நீ மகிமையாய் இருப்பாய், ராஜாக்களுக்கு நீ ஆலோசனைக்காரனாய் இருப்பாய், நீ ராஜாக்களுக்கு வழியை காட்டுகிற மனிதனாய் இருப்பார். அதனால தான் ஒளியினிடத்திலே ராஜாக்கள் வராங்க. சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வாங்க வாங்க, அந்த காலமெல்லாம் போச்சுங்க. நீ இருப்ப, அவங்க வருவாங்க. நீ உக்காந்துருப்ப, அவங்க உனக்கு கொண்டு வருவாங்க. நீ உக்காந்துருப்ப, எல்லாம் உன்னை தேடி வரும். சொல்லுங்க, நான் உக்காந்துருப்பேன், எல்லாம் என்னை தேடி வரும். நான் ஓடின நாட்கள் போனது, என்னை தேடின நாட்கள் வருகிறது. நான் ஓடின நாட்கள் போனது, நான் தேடின நாட்கள் போனது. நான் உக்காந்து இருக்கிறேன், கர்த்தருடைய மகிமை என் மேல இருக்குது. அந்த மகிமை ராஜாக்களோடு இணைக்குது. சார், உன் வீட்டு கார் பார்க்கிங்ல கார் நிறுத்த இடம் இருக்காது சார். அவ்வளவு விஐபிகளை கர்த்தர் உனக்கு கொண்டு வருகிறார். உன் வீடு இருக்கிற வாசல் முழுவதும் கார்ல நிறுத்தி உனக்காக காத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் மீது ஊற்றுகிறார். அடுத்தது பாருங்க, உதிக்கும் மகிமையில ராஜாக்கள் கடந்து வராங்க. காணப்படும் மகிமையில ராஜாக்கள் கடந்து வராங்க. ரெண்டாவது, காணப்படும் மகிமையில என்ன தெரியுமா நடக்குது? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ரைசுகா சொல்லுங்களேன், கர்த்தருடைய மகிமை என்ன தெரியுமா பண்ணுது? உன்னை உன் கண்ணை சுற்றிலும் பார்க்க செய்துங்களாம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மகிமை உன் பார்வையை தூரமாக்குகிறது. கர்த்தருடைய மகிமை உன் பார்வைய விரிவாக்குகிறது. சார், நோவா பேழையில இருந்து ஜன்னலை திறந்து பூமியை பார்த்தானா? பூமியை பார்த்தானா? இந்த பூமி முழுவதும் நோவாவுக்கு தெரிஞ்சுதான். பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எதை பார்த்தானோ அந்த பூமிக்கு வந்துட்டான். சார், எதெல்லாம் நீங்க பார்க்கறீங்களோ அதெல்லாம் அடைவீர்கள். கர்த்தருடைய மகிமை உன் கண்களை பிரகாசிப்பிக்கிறது. கர்த்தருடைய மகிமை வந்ததும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல
53வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. ஸ்தேவான் மீது கர்த்தருடைய மகிமை வந்தது. பைபிள் சொல்லுது, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் நசனாகிய இயேசு பிதாவின் வலது பாரியசத்தில் வீற்றிருக்கிறதையும் காண்கிறேன் என்று சொன்னான். அப்ப கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவன் எண்ணங்களை விரிவாக்குகிறது, அவனுடைய ஊழியங்களை விரிவாக்குறது, அவனுடைய பைனான்ஸ் காரியங்களை விரிவாக்குறது. கர்த்தருடைய மகிமை தூரத்தில் இருக்கும் காரியங்களை உன்னை காண வைக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் கண்களை விரிவாக்குகிறது. கர்த்தருடைய மகிமை உன் கண்களை விரிவாக்குகிறது. மற்றவர்கள் பார்ப்பதற்கும் நீ பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் பார்த்ததை அடையாம போனானுங்க, ஆனா நீ பார்க்கறத அடைவா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆபிரகாமை பார்த்து சொல்லுது, ஆபிரகாம் உன் கண்களை ஏறெடுத்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி அவ்வளவாக இருக்கும். பிள்ளை இல்லை என்று கலங்குகிறாயா? மலடி எனப்பட்டவள் 1000 பிள்ளைகளை பெற்றாள். குழந்தை இல்லைன்னு கலங்கறியா தேவஜனமே? இது முதற்கொண்டு எல்லா ஜாதிகளும் உன்னை பாக்கியவதி என்பார்கள். எலிசபெத் சொன்னா, இது முதற்கொண்டு எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மரியாள் சொன்னார், உன் வாழ்க்கையில கர்த்தர் நிந்தைகளை அகற்றுகிறார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பிறக்க போகிறவனுடைய பிள்ளை தேவனுடைய மகிமைக்காக பிறக்கும். பிறக்க போகிற பிள்ளை மீது தேவனுடைய மகிமை வெளிப்படும். கர்த்தர் நிந்தையை துடைப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். இப்பொழுதே வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று யோவான் 4:38 இயேசு சொன்னாரே. இயேசு சொன்னாரே, இயேசு சொன்னாரே. வேதத்தை பாருங்க. சுற்றிலும் உன் கண்களை எடுத்து பார், அவர்கள் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். தூரத்தில் இருந்து உன் குமாரர் குமாரத்திகள் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளையே, என் பிள்ளை தூரம் இருக்குது, எப்போ வரும்னு கலங்கரையா? கர்த்தருடைய மகிமை உன் பிள்ளையை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை ஆசீர்வதிக்கிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கிறது கர்த்தருடைய மகிமை. பிரிந்த கணவன் மனைவியுடைய உறவுகளை கர்த்தர் மகிமை ஒன்றாக இணைக்கிறது. அவர்கள் எல்லோரும் வருகிறார்களா? பிரிந்து போன எல்லாரும் உங்கள்கிட்ட வருவாங்க. பிரிந்து போன எல்லாரும் உங்க பக்கத்தில் காணப்படுவாங்க, உன் பக்கத்துல காணப்படுவாங்க. உன் பிள்ளைய உன் பந்தியை சுற்றிலும் கர்த்தர் வைப்பார். தேவஜனமே, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் கர்த்தர் வைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும், உன் மீது காணப்படும். அடுத்தது என்ன தெரியுமா நடக்கும்? 5வது வசனம் பாருங்க. ஏசாயா 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை இனி அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையாய் மாறும். உன் இருதயம் அழுது கொண்டு, இந்த இருதயம் புலம்பல் 2:18-19 சொல்லுகிறது, எழுந்திரு, ராசாமத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, நதியளவாய் கண்ணீர் விடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீ விட்ட கண்ணீர் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. இனி நீ கண்ணீர் விடுவதில்ல. கண்ணீர் விடுவ எப்படி தெரியுமா? இனி ஆனந்த கண்ணீர் விடுவ. ஆனந்த கண்ணீர் இனிக்குமா? மிகுந்த துக்கத்தில் விடுகிற கண்ணீர் கரிக்கும் என்கிறார்கள். அந்த நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி செங்கடலை 2ஆக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை 2ஆக
பிரித்திட்டார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒன்னும் இல்லாத உன்னை தள்ளி வச்சாங்க இல்லையா? ஒன்னும் இல்லாததால உன்னை ஒதுக்கி வச்சாங்க இல்லையா? கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும். இந்த மகிமை எல்லாரையும் சேர்க்குங்க. ராஜாக்களை சேர்க்கும், ராஜாக்களை கொண்டு வரும். உன் பிள்ளைக எல்லாரும் பக்கத்துல காணப்படுவாங்க. உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்குங்க. ஆடலும் பாடலும் உன் வாழ்க்கையிலே கடந்து வரும். துன்பங்கள் அங்கில்லை, துயரங்கள் அங்கே இல்லை. அப்பாவின் ராஜ்யத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க, ஆடலும் பாடலும் எப்போதும் அங்கே உண்டு. துதியும் ஸ்தோத்திரமும் எப்போதும் அங்கே உண்டு. அப்பாவின் ராஜ்யத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. உன் வாழ்க்கை முழுவதும் அதிசயப்பட்டு பூரிக்கும். இதுவே உதிக்கிற மகிமையின் மேன்மை. ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த ஊழியர்களுக்காக, இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். அந்த மகிமை ராஜாக்களை கொண்டு வரும். கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். அந்த மகிமை எங்கள் பார்வைகளை மாற்றும். கர்த்தருடைய மகிமை எங்கள் மீது காணப்படும். என் பிள்ளைகள் எல்லாம் ஏகமாய் வந்து என் பக்கத்தில் இருப்பார்கள். கர்த்தருடைய மகிமை என் மீது காணப்படும். கர்த்தருடைய மகிமை என் மீது காணப்படும். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று இந்த 4 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறட்டும். உடைய பிள்ளைகளின் தலைகளை உயர்த்துவீராக. ஆவியானவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய குமாரனை அனுப்பினீர் என்று ஆண்டவரே அப்போஸ்தலர் 3:26 சொல்லுகிறது. அவர் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய குமாரனை எழுப்பினார் எழுதப்பட்டிருக்கிறது. குமாரனே, இவர்களை ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய மகிமை இவங்க மேல உதிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும். இவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப உதவிகள் மற்றும் சிறப்பு காணிக்கைகளுக்கு நீங்கள் அனுப்ப விரும்பினால் 95 430 44 22 9 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். இதே எண்ணிற்கு நீங்கள் சிறப்பு காணிக்கைகளை அனுப்ப விரும்பினால் அனுப்பலாம். கீழே அனைத்து விவரங்களும் வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.